பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த நேரத்திலும் கூட ஜெபித்து ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வேத வாக்கியங்களை வாசிக்க, அதனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள, அப்பா, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அதை பயன்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையுமாய் தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் நமக்கு இந்த தருணத்தை கொடுத்ததற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாய் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை நம்மிலே உண்டாக்கின தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு பார்க்க போகிற வேத பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டம் அப்படின்றதான தலைப்புல உள்ளதான பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்துல நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலம். இந்த இரண்டு ஏற்பாடுகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இரண்டு ஏற்பாடுகளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்த சம்பவங்களை பார்க்க போகிறோம். ஒன்று. இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களும் அதன் பிரிவுகளும் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்க போகிறோம். மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு புஸ்தகத்தினுடைய கண்ணோட்டம். ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, இப்ப சுவிசேஷ நூல்களாக இருக்கட்டும் அல்லது நிருபங்களாக இருக்கட்டும், எதுவானாலும் அந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த புஸ்தகம் எதற்கு எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, அதனாலே நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அதே நேரத்துல இந்த புஸ்தகத்தை எப்படி நாம் வாசிக்க வேண்டும் போன்ற காரியங்களை தான் நம்ம ஒவ்வொரு புஸ்தகத்திற்கும், அதாவது 27 புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களுக்கும் நாம் படிக்க போகிறோம். இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டம் என்கிறதான பாடத்திலே நாம் கற்றுக்கொள்ள போகிறதான காரியம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களை வாசிப்பது எப்படி, அதை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுல முதலாவதாக நான் சொன்னது, இரண்டு ஏற்பாடுகளுக்கும் இடைப்பட்ட காலம். அதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இரண்டு ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலம். அந்த இடைப்பட்ட காலத்தை என்னவென்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம். இரண்டு ஏற்பாடுகளுக்கும் இடைப்பட்ட காலத்திற்கு ஒரு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பிரசங்கத்தில் கூட நாம் கேட்டிருப்போம், நாமும் கூட பிரசங்கித்திருக்கலாம். அந்த இடைப்பட்ட காலத்திற்கு கொடுக்கப்படுகிற பெயர் என்ன? தேவன் பேசாத டைம் சொல்லுவாங்க. ஓகே, தேவன் பேசாத காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. வேற? இருண்ட காலம். ஓகே ஓகே, இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, அப்போ தேவன் பேசாத காலம், இருண்ட காலம், அமைதியான காலம், 400 வருடங்கள், இப்படி அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இதை குறித்து சொல்லும் பொழுது, நாம் பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இரண்டு புஸ்தகங்களும், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எழுதப்பட்டதற்கு அதே நேரத்திலே இந்த இரண்டு பகுதிகளான வேதாகமத்தின் பகுதிகளுக்கு இடைப்பட்ட காலம் ஒன்று இருக்கிறது. அது நமக்கு வேதத்திலே கொடுக்கப்படவில்லை. அதை நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், இரண்டு ஏற்பாடுகளுக்கும் இடைப்பட்ட காலம். அதை நம்ம பல்வேறு விதங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஏன் அதை இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தேவன் அந்த நாள்ல பேசவே இல்லை, அது மக்களுக்கு ஒரு இருண்ட நாட்களை போல காணப்பட்டது, ஆகையினால அது இருண்ட காலம். அல்லது தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் வெளிப்படாததினாலே தேவன் பேசாத காலம். அந்த இரண்டு ஏற்பாடுகளுக்கும் நடுவிலே இருந்ததான கால அளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 400 வருடங்கள் இருந்தது. ஏறக்குறைய 400 வருடங்கள் இருந்தது. ஆகையினாலே அது 400 வருட காலம் என்று சொல்லி இப்படி பல்வேறு வகையிலே அதை அட்ரஸ் பண்ணுகிறார்கள், அதை சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த இருண்ட காலம் அல்லது அமைதியான காலம்
தேவன் பேசாமல் இருந்ததான நாட்கள். இந்த 400 வருடங்களிலே நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். ஏன் நான் புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தை தான் நான் படிக்க போகிறேன். புதிய ஏற்பாட்டை வாசிப்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அதை தெரிந்து கொள்வதற்கும் நான் ஏன் இந்த 400 வருடங்களில் வேதத்திலே கொடுக்கப்படாத ஒரு காலகட்டத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கலாம். ஏன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் நம்ம இப்ப சிறு வயதிலிருந்து நாம் வளர்ந்து இத்தனை வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலேயே கூட நாம் பார்க்க முடியும் எத்தனையோ மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. நாம் வாழ்கிறதான இந்த தமிழ்நாட்டிலே நடைபெறுகிறது, இந்தியாவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நடந்த ஒரு காரியங்களை இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. நம்முடைய பெற்றோர்கள் வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் அனுபவித்த காரியங்கள் நமக்கும் கூட தெரியாத சம்பவங்கள், காரியங்கள் உண்டு. இப்படி அநேக காரியங்கள் காமிச்சா இல்லையே, நார்மலா வந்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வரலாமே. ஓகே, இப்போ இந்த 400 வருட காலகட்டங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதை நாம் பழைய ஏற்பாட்டு காரியங்களை மாத்திரம் வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலே காணப்படாது. அதே நேரத்திலே பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே காணப்படாத ஒரு சில சம்பவங்கள், காரியங்கள் நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்க நேரிடுகிறது. அப்போ அந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த 400 வருடங்களிலே நடந்த சில சம்பவங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் என்ன செய்ய போறோம், இந்த 400 வருடங்களிலே என்னென்ன காரியங்கள் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த 400 வருடங்கள்ல ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் நடந்ததை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். அது நாம் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களை வாசிப்பதற்கு உதவியாக இருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு பயனுள்ளதாக காணப்படும். அது என்னென்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 5 முக்கியமான மாற்றங்கள். இந்த 400 வருடங்களிலே நடந்த ஒரு 5 முக்கியமான மாற்றங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிலே 1 அரசியல் மாற்றம். 2 புவியியல், அதாவது பூகோள ரீதியான மாற்றங்கள். புவியியல் அல்லது பூகோள ரீதியான மாற்றங்கள். 3 மொழி ரீதியான மாற்றங்கள். 4 மத ரீதியான மாற்றங்கள், மதங்களிலே ஏற்பட்டதான மாற்றங்கள். 5 யூத சமய அல்லது யூத மத ரீதியான மாற்றங்கள். நம்ம இப்பொழுது மிக முக்கியமாக நடந்த ஒரு 5 மாற்றங்களை மாத்திரம்தான் பார்க்க போகிறோம். அதுதான் 1 அரசியல் மாற்றம், 2 புவியியல் மாற்றம், 3 மொழி ரீதியான மாற்றங்கள், 4 மத ரீதியான மாற்றங்கள், 5 யூத மத ரீதியான மாற்றங்கள். இந்த 5 மாற்றங்களை நாம் தெரிந்து கொண்டால் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களை படிக்கும் பொழுது அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆகையினால இந்த 5 விதமான மாற்றங்களை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதுல முதலாவதாக காணப்படுகிற அரசியல் மாற்றங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது அரசியல் மாற்றங்கள், பொலிட்டிக்கல் சேஞ்சஸை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஓகே, அதற்கு முன்பதாக ஒரு கேள்வி நான் உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால்,
பழைய ஏற்பாட்டு நாட்களிலிருந்து புதிய ஏற்பாட்டு நாட்கள் வரைக்கும் எத்தனையோ பேரரசுகள், அதாவது சாம்ராஜ்யங்கள், கிங்டம்ஸ், எம்பையர் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அப்படி இருக்கிறதான சாம்ராஜ்யங்கள் எத்தனை இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்லலாம். அதற்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான நாட்களிலே எந்த சாம்ராஜ்யம், பேரரசு இருந்ததுன்னா ரோம சாம்ராஜ்யம் இருந்தது. ரோம பேரரசு தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான நாட்களிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த ரோம பேரரசு வருகிறதற்கு முன்பாக ஒரு சில பேரரசுகள், சாம்ராஜ்யங்கள் இருந்தது. அவர்கள் யார் யார்? கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உலகத்தை ஆண்ட சாம்ராஜ்யங்கள். புரியல? நேபுகாத்நேச்சர் அந்த சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் பெர்ஷிய சாம்ராஜ்யம். ஓகே, நேபுகாத்நேச்சார் இருந்த பொழுது பாபிலோனிய சாம்ராஜ்யம், அதே நேரத்தில் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். ஓகே, 3 இன்னும் இருக்கிறது. யாருக்காவது தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம். பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். வேறு எந்த சாம்ராஜ்யங்கள், பேரரசுகள் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இப்பொழுது நம்ம 3 சாம்ராஜ்யங்களை பார்த்திருக்கிறோம். இது இல்லாமல் இன்னும் சாம்ராஜ்யங்கள் இருந்தது. அவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாக இருந்ததான சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால் எகிப்திய சாம்ராஜ்யம். அதை தான் நாம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆதியாகம புஸ்தகத்திலேயே வாசிக்கிறோம். எகிப்து ஒரு பேரரசாக இருந்து ஆட்சி செய்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எகிப்திய சாம்ராஜ்யம். இரண்டாவது, எகிப்தியர்களுக்கு பிறகு வந்தவர்கள் யாரென்றால் அசீரிய சாம்ராஜ்யம், அசீரிய பேரரசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அவர்களை குறித்தும் நாம் எங்கே வாசிக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோமானால் ராஜாக்கள் நாளாகம புஸ்தகங்களிலே அவர்களை குறித்து வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் இந்த அசீரியர்களிடத்திலே அடிமையாக சிறையிருப்புக்குள்ளே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அது யாரென்றால் 10 கோத்திரங்கள், இஸ்ரவேலர் என்று சொல்லப்பட்ட 10 கோத்திரங்கள் இந்த அசீரியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு அவர்களிடத்திலே அடிமைகளாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த அசீரிய சாம்ராஜ்யத்திற்கு பிற்பாடு வந்த சாம்ராஜ்யம், பேரரசு எது அப்படின்னு சொன்னா பாபிலோனிய சாம்ராஜ்யம். இதுலதான் நம்ம அந்த நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம். மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம். இந்த பேரரசு வந்த பொழுது நமக்கு தெரிந்த ராஜாக்களாக இருந்தது யார் யார் அப்படின்னு சொன்னா, நமக்கு நன்றாக தெரிந்த பரிச்சயமானவர்கள் தரியு ராஜா, தானியல் காலத்துல இருந்தவர். அவரை சிங்கக்கவியில போடும் பொழுது இருந்த ஒரு ராஜா. கோரேஸ் ராஜா அப்படின்றவரை குறித்து நம்ம பார்க்க முடியும். கோரேஸ் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்தது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா அகாஸ்வேரு ராஜா. அவரை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்போ இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறித்தும் நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இதற்கு பிற்பாடு வந்ததான ஒரு சாம்ராஜ்யம், பேரரசு இருந்தது. அவர்களை குறித்து நம்ம என்ன பண்றது இல்ல, வேதத்திலே அதிகமாக வாசிப்பது இல்லை. ஆனால் தானியல் புஸ்தகத்துல நம்ம அதை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறோம். அந்த நேபுகாத்நேச்சார் கண்டதான அந்த என்ன சொல்லுகிறது, அந்த கனவிலே வந்த அந்த ஒரு சிலை, அந்த சிலையை குறித்து சொல்லும் பொழுதும் அதே நேரத்திலே அதற்கு பிற்பாடு வந்த நாட்களிலே கனவு கண்டதிலே, அதே நேரத்தில் தரிசனத்துல தானியல் பார்த்ததிலே இருந்தாகட்டும், அதிலே நம்ம இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்து பார்க்கிறோம். ஆனால்
இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் இருந்ததான எந்த ஒரு ராஜாவினுடைய பெயரோ எதுவும் நமக்கு வேதத்திலே இல்லை. ஆனால் நம்ம அதை பாட புஸ்தகங்களிலே படிக்கிறதான நாட்களிலே படித்திருப்போம். அவர்கள் யார் என்று சொன்னால் மகா அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிறதான மன்னனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர்தான் இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவர் ஒரு 13 ஆண்டுகள் மாத்திரம்தான் என்ன பண்ணார்னா ஆட்சி செய்தார். அதற்குள்ளாக உலகளாவிய அளவிலே அவர்களுடைய மொழி, கலாச்சாரம், அவருடைய ஆட்சி என்று சொல்லி பரவி இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த மகா அலெக்சாண்டருக்கு பிற்பாடு, இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு பிற்பாடு ஒரு சாம்ராஜ்யமாக, ஒரு பேரரசாக உரு பெற்றது, வலிமை பெற்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான நாட்களில் இருந்த ரோம சாம்ராஜ்யம். ஆனால் இந்த ரோம சாம்ராஜ்யம் வருவதற்கு முன்பதாக ஒரு சில குழுக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு பகுதியை ஆண்டு வந்தார்கள். ஏன் அது நடந்தது அப்படின்னு சொன்னா, இந்த மகா அலெக்சாண்டர் இறந்ததற்கு பிற்பாடு ஒரு பெரிய பேரரசு உருவாவதற்கு ஒரு சில காலங்களானது. அந்த காலங்களிலே அவரவர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில பகுதியை ஆண்டு கொண்டிருந்தார்கள், ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதிலையும் விசேஷமா ஒரு காரியத்தை பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மகா அலெக்சாண்டருக்கு பிற்பாடு அவரோடு சேர்ந்தவர்கள் யாரும் என்ன பண்ணல, ஆட்சிக்கு வரல. யாரும் அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஒரு ராஜாவாக அமர முடியவில்லை. மாறாக அவருக்கு கீழாக இருந்த 4 தளபதிகள், படை தளபதிகள் இருந்தார்கள். அலெக்சாண்டருக்கு 4 படை தளபதிகள் இருந்தார்கள். அவர்கள் 4 பேரும் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு ஆளுகை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த 4 படை தளபதிகளும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை தெரிந்து கொண்டு அந்த பகுதியில அவர்களுடைய ஆட்சியை தொடர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஓகே, அந்த 4 படை தளபதிகள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர்கள் எந்த பகுதிகளிலே தங்களுடைய ஆட்சியை தொடர்ந்தார்கள், தாங்கள் ஆட்சி செய்தார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அலெக்சாண்டருடைய படை தளபதி ஒருவருடைய பெயர் தாலமி. தாலமி என்பது ஒருவருடைய பெயர். இவர் எந்த பகுதியில ஆட்சி செய்தார் அப்படின்னு சொன்னா, எகிப்து என்கிறதான பகுதியிலே ஆட்சி செய்தார். எகிப்து பகுதியை ஆட்சி செய்த அலெக்சாண்டருடைய படை தளபதியின் பெயர் தாலமி. அடுத்தது சீரியா அப்படின்ற பகுதியில ஒருவர் ஆட்சி செய்கிறார். அவருடைய பெயர் செலுக்கஸ். சீரியாவின் பகுதியிலே ஆட்சி செய்தவருடைய பெயர் செலுக்கஸ். மூன்றாவதாக கேசண்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவர் மக்கெதோனியா பகுதிகளிலே ஆட்சி செய்தார். கேசண்டர் அப்படின்ற ஒருத்தர், அவர் மக்கெதோனியா பகுதிகளிலே ஆட்சி செய்தார். திரேஸ் அப்படின்றது இடத்தினுடைய பெயர். அதை ஆண்ட அவருடைய படைத்தளபதியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிசிமாக்கஸ். லிசிமாக்கஸ் அப்படின்றதுதான் அவருடைய பெயர். இந்த 4 பேரும் இப்படி ஒவ்வொரு பகுதிகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது இதிலே கொஞ்சம் புகழ் பெற்றவர்களாக விளங்கினது யார் அப்படின்னு சொன்னா, இந்த எகிப்திய பகுதியை ஆண்ட தாலமி, சீரிய பகுதியை ஆண்ட செலுக்கஸ். இவர்கள் இருவரும் தான் கொஞ்சம் புகழ் பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். இந்த தாலமி என்று சொல்லப்படுகிற எகிப்திய பகுதியை ஆண்ட இந்த படை தளபதியின் நாட்களிலேதான் எபிரேய வேதாகமும் கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. நமக்கு தெரியும் எபிரேயத்தில் இருந்த பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொல்லி, அது யாருடைய நாட்களில் நடந்தது, எந்த மன்னனுடைய நாட்களில், யார் ஆட்சி செய்த பொழுது அதை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த எகிப்து பகுதியை ஆண்ட தாலமி என்று சொல்லப்படுகிறதான மன்னன், அவன் மன்னனாக அந்த பகுதியில இருந்ததான நாட்களில தான் அவர்கள் என்ன பண்ணினார்கள், எபிரேய
எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஏன் அவர்கள் இப்படி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்ததான நாட்களிலே, அந்த 13 வருடங்களிலே, இந்த மகா அலெக்சாண்டர் ஆட்சி செய்த காலத்திலே அவன் ஒன்ன செய்தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என்னன்னா, கலாச்சாரம், அந்த கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க மொழி, அதே நேரத்துல அவனுடைய ஆட்சி என்ன பண்ணினது, ஆல்மோஸ்ட் உலகம் முழுவதிலும் பரவி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க முடிந்தது. அப்போ இந்த கலாச்சாரமும் மொழியும் பரவினதினாலே அநேகருக்கு கிரேக்க மொழிதான் தெரிந்திருந்தது. அதிலும் விசேஷமாய் பார்க்கும் பொழுது எபிரேய மொழியை பேசுகிறதாக காணப்பட்ட எபிரேயர்களுக்கும் கூட அநேகருக்கு என்ன பண்ணல, அவர்களுடைய எபிரேய மொழி பரிச்சயமாக இருப்பதை காட்டிலும் கிரேக்க மொழி அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலும் கூட எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு தாய்மொழி இருக்கிறது. நம்முடைய இந்தியாவிலே இருக்கிறதான ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவர்களுடைய தாய்மொழி என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த மொழியை விட அதிகமான பேருக்கு தெரிந்ததான மொழி என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆங்கிலம் அதிகமான பேருக்கு தெரிந்ததாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சிலருக்கு அவர்களுடைய தாய்மொழியிலே பேசினால் புரியும், ஆனால் வாசிக்கவோ அல்லது எழுதவோ அது கடினம். ஆனால் ஆங்கிலத்திலே அவர்கள் நன்றாக எழுதுவார்கள், படிப்பார்கள், எல்லாமே செய்வாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த நாட்களிலும் காணப்பட்டது. ஆகையினாலே இந்த தாலமி என்று சொல்லப்படுகிற மன்னன் எகிப்திய பகுதியை ஆண்ட பொழுது, எகிப்து அந்த நாட்டை ஆண்ட பொழுது அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னா, அலெக்சாண்டருடைய நாட்களிலே ஒரு பட்டணம் கட்டப்பட்டது. அந்த பட்டணத்திற்கு பெயர் அலெக்சாந்திரியா. அலெக்சாந்திரியா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டணத்தை கட்டியிருந்தார்கள். அந்த பட்டணத்திலே ஆசாரியனாகிய ஒருவரும் இருந்தார். அந்த ஆசாரியனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னா எலியேசர் என்று சொல்லப்படுகிறது. அந்த எலியேசர் என்று சொல்லப்படுகிற ஆசாரியனுடைய தலைமையிலே 72 பேர் மொழிபெயர்க்கக்கூடிய திறமை பெற்றிருந்த 72 பேர், அவர்கள் 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 6 பேராக எடுத்து 72 பேர் சேர்ந்து இந்த எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கிறார்கள். தாலமி மன்னனுடைய நாட்களிலே என்ன செய்கிறார்கள், அலெக்சாந்திரியா பட்டணத்தில் ஆசாரியனாக காணப்பட்ட எலியேசர் என்பவனுடைய தலைமையின் கீழே 12 கோத்திரத்திலிருந்தும் 6 பேராக, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 6 பேராக தெரிந்தெடுக்கப்பட்டு 72 பேர் சேர்ந்து அதை 70 நாட்களிலே முடித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். 70 நாட்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த மொழிபெயர்ப்பை, எபிரேய வேதாகமத்திலிருந்து கிரேக்க வேதாகம மொழிபெயர்ப்பை முடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மொழிபெயர்ப்பிற்கு தான் செப்துவஜிந்த் என்றும் சொல்லுகிறார்கள். அதே நேரத்திலே LXX என்ற பெயரும் கொடுக்கப்படுகிறது. எபிரேய மொழியிலே இருந்ததான வேதாகமத்திற்கு தானாக் என்று பெயர் இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வேதாகமத்திற்கு LXX என்று சொல்லியும், அதே நேரத்தில் செப்துவஜிந்த் என்று சொல்லியும் அதை அழைக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதை மொழிபெயர்த்த பிறகு ஏன் LXX என்று சொல்லுகிறார்கள் என்றால், அதை நம்ம ரோமன் லெட்டர்ஸ்ல படிப்போம். 1க்கு ஒரு அடையாள குறி இருக்கிறது. அதுபோல நம்ம 70 அப்படின்னு சொல்லும் போது L என்றால் 50, XX என்று சொல்லும் பொழுது 10 10 ஆகையினாலே 70 என்பதற்கு LXX என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மொழிபெயர்த்து முடிக்கும் பொழுது அதை ஒரு ரவுண்டாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அதை LXX என்று சொன்னார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்திலே அதற்கு ஒரு பெயரும் கொடுத்திருந்தார்கள். அது என்னவென்று சொன்னால் செப்துவஜிந்த் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ கிரேக்க வேதாகமத்திற்கு என்ன பெயர்? செப்துவஜிந்த் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அப்போ இந்த காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த 400 வருடங்களிலே நடந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் தான் என்ன செய்யப்பட்டது? இந்த எபிரேய வேதாகமும் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மன்னனுடைய காலத்திலே ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. இப்போ இவர்களுக்கு பிற்பாடு ஒரு சில காலங்கள் மக்கபேயர்கள் இந்த யூதா பகுதியை, யூதேயா என்று சொல்லப்படுகிறதான இஸ்ரவேலர்களுடைய பகுதியை ஆட்சி செய்கிறார்கள். இவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள்? ஏனென்றால் அந்த 4 தளபதிகளும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல இந்த மக்கபேயர்கள் எழும்பி இந்த செலுக்கஸ் என்று சொல்லப்பட்டதான அந்த தளபதிக்கு விரோதமாக புரட்சி செய்தார்கள். உங்களுடைய கோட்பாடுகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டே இருக்க முடியாது, எங்களுக்கு யூதர்களுக்கு என்று கோட்பாடுகள் இருக்கிறது, எங்களுக்கு என்று காரியங்கள் இருக்கிறது, அதை தான் நாங்கள் செய்வோம், எங்களுக்கென்று தேவன் இருக்கிறார், உங்களுடைய கலாச்சாரங்களையும் மொழியையும் உங்களுடைய கடவுள்களையும் நாங்கள் வணங்க முடியாது என்று சொல்லி புரட்சி செய்தார்கள். அப்படி புரட்சி செய்து யூதேயா பகுதியிலே ஒரு சில காலங்கள் அவர்கள் ஆட்சியும் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இப்போ இவர்களுடைய காலங்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடுதான் ரோம சாம்ராஜ்யம் எழும்பினது, ரோம பேரரசு எழும்பினது. இவர்கள் உலகளாவிய நாடுகளை ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லியும் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இவர்கள்தான் கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு பிற்பாடு எழும்பின ஒரு பேரரசு சாம்ராஜ்யம் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு முன்பாக ஒரு சில குட்டி குட்டி இடங்களை மற்ற மகா அலெக்சாண்டருக்கு கீழே இருந்த படைத்தளபதிகள் ஆண்டார்கள். அதே நேரத்திலே யூதர்களிலே இருந்த மக்கபேயர் என்று சொல்லப்படுகிற ஒரு குழுவினர் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இவர்கள், இந்த மக்கபேயர்கள் யார் என்றால், நாங்கள் கிரேக்கர்களுடைய எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் தேவனுடையவர்கள் என்று சொல்லி புரட்சி செய்தவர்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம இப்ப அரசியல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்களை குறித்து பார்த்துட்டோம். இந்த 400 வருடங்கள்ல கிரேக்க சாம்ராஜ்யம் வருகிறது, மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் அழிக்கப்படுகிறது. அதற்கு பிற்பாடு ஒரு சில காலங்கள் ஒரு சில படைத்தளபதிகள் ஆளுகிறதையும் மக்கபேயர் ஆளுகிறதையும் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு ரோம சாம்ராஜ்யம் வருகிறது. இதுதான் அரசியல் ரீதியாக அரசியலிலே காணப்பட்ட ஒரு சில மாற்றங்கள். இதுல முக்கியமாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், எபிரேய வேதாகமும் இந்த நாட்களில்தான் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்றத நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது புவியியல் ரீதியான மாற்றங்கள், பூகோள ரீதியான மாற்றங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இப்ப என்ன புவியியல் ரீதியான பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இப்ப நம்முடைய நாட்டையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் சிறுவர்களாக இருந்த பொழுது நம்முடைய நாட்டில் இருந்ததான மாநிலங்கள் எத்தனை அப்படின்னு சொன்னா அதனுடைய எண்ணிக்கை குறைவாக தான் இருந்தது. ஒரு காலத்துல 28 இருந்தது, 24 இருந்தது, இப்படி குறைவான மாநிலங்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது நமக்கு 32 மாநிலங்கள் இருக்கிறது. அதே போல நம்ம தமிழ்நாட்டிலும் எடுத்துக்கொண்டோமானால் மாவட்டங்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. இப்படி புவியியல் ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாம நம்முடைய இந்தியாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம வேதத்துல வாசிப்போம், இந்து தேசம் முதல் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். அங்கே இந்து தேசம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இருக்கிற இந்தியாவை தான் குறிக்கிறதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் அது இல்லை. அப்போ எந்தெந்த இன்றைக்கு காணப்படுகிற எந்தெந்த தேசங்களை அந்த இந்து தேசம் என்பது குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த சைடு எடுத்துக்கொண்டோம் என்றால் பங்களாதேஷ், இந்த நாடுகள் எல்லாமே அன்றைக்கு இந்தியாவாக தான் இருந்தது. அப்போ இது எல்லாமே சேர்த்துதான் இந்து தேசம் முதல் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அவைகள் எல்லாம் பிரிந்து
வெவ்வேறு நாடுகளாக காணப்படுகிறது. அப்போ அவைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் இந்தியா என்று சொல்லுவது இல்லை. அவைகளுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கிறது. அவைகள் தனித்தனி நாடுகளாக அறியப்படுகின்றன. அதே போலதான் வேதாகமத்திலும் நமக்கு இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் காணப்படுகிறது. அந்த வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புவியியல் ரீதியான மாற்றங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேதாகமத்திலே, இப்பொழுது இருக்கிற வேதாகமங்களிலே, ஒரு சில வேதாகமங்களிலே அந்த தேசத்தினுடைய படங்கள் மேப் நமக்கு கொடுக்கப்படல. ஆனா அநேக வேதாகமங்களிலே நமக்கு தேசத்தினுடைய படங்கள், வேதத்தில் உள்ள தேசத்தினுடைய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த படங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதுல இருக்கிறதான மேப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடைசியில இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் தேசப்படம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இது பழைய ஏற்பாட்டு நாட்களில இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு படம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில். இப்போ இரண்டு மேப்புக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரிதாக ஒரு வித்தியாசமும் இருக்காது. நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே ஒன்று போல காட்சியளிக்கிறதாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒன்றை குறித்து சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் தேசப்படம் அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு நம்ம பார்க்கும் பொழுது பாலஸ்தீனா தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படின்னு இருக்கு. பெயரே மாற்றப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்போ தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, சவுல் ராஜா இவர்களுடைய காலங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இஸ்ரவேல் நாட்டிற்கு இருந்த பெயர் என்ன? பதில் சொல்லலாம். சாலமோன், சவுல், தாவீது இவர்கள் 3 பேரும் இருந்து ஆட்சி செய்த பொழுது அந்த நாட்டிற்கு இருந்த பெயர் என்ன? ஓகே, அது இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிதான் அழைக்கப்பட்டது. இப்போ சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு அந்த பெயர்கள் மாற்றப்பட்டது. நம்ம அந்த ராஜாக்களுடைய புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்போ அந்த இஸ்ரவேல் என்று சொல்லி ஒரு முழு தேசமாக அறியப்பட்ட அந்த தேசம் சாலமோனுடைய ராஜாவிற்கு பிற்பாடு இரண்டு பகுதிகளாக பிரிகிறது. அந்த 2 பகுதிகளுக்கும் வெவ்வேறு பெயர்கள் இருந்தது. அது என்ன? நீங்க ஆன்சர் பண்ணலாம். 2 பகுதிகள் இருந்தது. அந்த 2 பகுதிகளுக்கும் கொடுக்கப்பட்ட பெயர். இஸ்ரவேல் and யூதா. ஓகே, இஸ்ரவேல், யூதா. நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துலதான் அதை யூதேயா என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது யூதா என்று சொல்லிதான் நம்ம வாசிப்போம். நம்ம ராஜாக்களுடைய பெயர்களை வாசிக்கும் பொழுதும் அப்படியேதான் வாசிப்போம். இஸ்ரவேலிலே எரபெயாம் என்று சொல்லுகிற ராஜா ஆட்சி செய்த பொழுது, ஆகாப் என்ற ராஜா ஆட்சி செய்த பொழுது, அதை தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் நம்ம வாசிக்க முடியும். அதே நேரத்துல யூதா என்ற பகுதியிலே யார் ஆட்சி செய்ய? எசேக்கியா ராஜா ஆட்சி செய்த பொழுது, மனாசே ஆட்சி செய்த பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அப்போ இந்த இஸ்ரவேல் என்று ஒரு தேசமாக இருந்தது. இப்பொழுது 2ஆக பிரிக்கப்படும் பொழுது பெயர் மாறுகிறது. 10 கோத்திரங்கள் இருந்தது, இஸ்ரவேல் என்றே அழைக்கப்பட்டது. 2 கோத்திரங்கள் இருந்தது, யூதா என்று சொல்லி அழைக்கப்பட்டது. இப்போ இந்த 2ம் புதிய ஏற்பாட்டு நாட்கள் வரும் பொழுது இப்படியேதான் அழைக்கப்பட்டதா? இல்லை என்றால் எந்தெந்த பெயர்களில் அழைக்கப்பட்டது? இப்போ இஸ்ரவேல், யூதான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு நாட்களில் இயேசு வந்த பொழுதும் அதே பெயரில் தான் அழைக்கப்பட்டதா அல்லது வேறு எந்த பெயர்களில் அழைக்கப்பட்டது? நீங்க ஆன்சர் பண்ணலாம். இயேசு வாழ்ந்த பொழுதும் இஸ்ரவேல், ஓகே, சமாரியா என்று அழைக்கப்பட்டது. யூதேயா என்று அழைக்கப்பட்டது. வேறு? யூதேயா, சமாரியா, இன்னும் ஒரு சில முக்கியமான பகுதிகள்
இருந்தது. அது அந்த பெயர்களில் தான் அழைக்கப்பட்டது. அது என்ன பெயர்கள்? இப்போ இயேசு கிறிஸ்து இருந்ததான நாட்களிலே அவை எப்படி அழைக்கப்பட்டது? கலிலியா, கலிலேயா. ஓகே எருசலேம். ஓகே, எருசலேம் அந்த நாள்ல இருந்தே இருந்ததுதான். அது ஒரு தலைமையான ஒரு பட்டணம் போலதான் யூதேயா அப்படின்ற பகுதியில. ஆனா அது தனியாக ஒரு பகுதியாக இல்லை. யூதேயா அப்படின்ற பகுதியில ஒரு தலைமை பட்டணம் போல காணப்பட்டதுதான் அந்த எருசலேம். ஓகே ஓகே இப்போ இந்த பாலஸ்தீனா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தேசம் இப்பொழுது அது முழுமையுமாக எந்த பெயரிலே அழைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா பாலஸ்தீனா என்ற பகுதியாக அறியப்பட்டது. அந்த பகுதியில பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்னபடி யூதேயா, சமாரியா, கலிலேயா, அந்த கடைசியில இருக்கிற அந்த மேப்ல நீங்க பார்த்தீர்கள் என்றாலும் அது உங்களுக்கு தெரியும். யூதேயா, சமாரியா, கலிலேயா. இப்போ இந்த இதுலயே யோர்தான் நதி அந்த தேசத்தை பிரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அது இருந்தது. அதுலதான் நம்ம வாசிப்போம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரூபன், காத், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் அவர்கள் என்ன பண்ணாங்க, யோர்தானுக்கு கிழக்கே அவர்களுக்கு பங்கை வாங்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம். இப்போ அதே போல இந்த யோர்தானுக்கு கிழக்கே இருந்த பகுதி இருக்கிறது இயேசு கிறிஸ்து இருந்ததான நாட்களிலும். அது எந்த பெயர்களிலே அறியப்பட்டது அப்படின்னு சொன்னா தெக்கபோலி பெரேயா. தெக்கபோலி பெரேயா நம்ம சுவிசேஷங்கள்ல வாசிக்கும் பொழுது வாசிப்போம். இயேசு கிறிஸ்து தெக்கபோலியின் பகுதிக்கு சென்ற பொழுது அங்கே யார் யாரை சந்திச்சாரு, அங்க என்னென்ன அற்புதங்கள் நடந்தது அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்ப்போம். அப்ப இப்பொழுது நமக்கு தேசம் எப்படி அறியப்படுகிறது? இஸ்ரவேல், யூதா என்று இருந்த தேசமானது இப்பொழுது யூதேயா, இயேசு கிறிஸ்து இருந்ததான நாட்களிலே, இப்பொழுது இல்ல, பிரசன்ட்ல இல்ல, இயேசு கிறிஸ்து இருந்ததான நாட்களிலே யூதேயா, சமாரியா, கலிலேயா, பெரேயா, தெக்கபோலி என்று சொல்லப்படுகிற 5 பகுதிகளாக இருந்தது. இந்த 5 பகுதிகளிலும் ஒரு சில பட்டணங்கள் மிக முக்கியமானதாக இருந்தது. ஒரு சில இடங்கள் முக்கியமானதாக கருதப்பட்டது. அவைகளையும் நம்ம சுவிசேஷ பகுதிகளை படிக்கும் பொழுது ஒரு சில பட்டணங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போ இப்படியாக புவியியல் மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. அப்போ இந்த புவியியல் மாற்றங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டு பகுதியை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ சமாரியாவை குறித்து பழைய ஏற்பாட்டில வாசித்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எப்படி வாசிப்போம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் அந்த 10 கோத்திரம் இருந்ததற்கு சமாரியா பட்டணம் தலைமை பட்டணமாக காணப்பட்டது. ஒரு தலைநகரை போல விளங்கினது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்ப்போம். ஆனா இந்த சமாரியா அப்படின்றது ஒரு தனி பகுதி. இந்த சமாரியான்ற பகுதிக்குள்ள யூதர்கள் போகவே மாட்டார்கள். அப்படின்னு சொன்னா இந்த 2 கோத்திரத்தில் உள்ளவர்களோ அல்லது மற்றவர்களோ அந்த பகுதிக்குள்ள பிரவேசிப்பது இல்லை அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டு பகுதியில பார்க்க மாட்டோம். ஏன்னா எல்லா பகுதிகளிலுமே அந்த 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், விசேஷமா அந்த பகுதியில அந்த 10 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த சமாரியாவை தலைமையிடமாக கொண்டு அந்த 10 கோத்திரம் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறதான நாடு அந்த பகுதி இருந்தது அப்படின்னு தான் நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்கள் யூதேயா பகுதியில இருக்கிறவர்களாகட்டும், அதே நேரத்திலே கலிலேயா பகுதியில இருக்கிறவர்களாகட்டும், இவர்கள் என்ன பண்ணுகிறது இல்ல, இந்த சமாரியா என்று சொல்லுகிற பகுதியின் வழியாக கடந்து செல்வது இல்லை. அததான் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளுகிறோம். சமாரிய ஸ்திரீக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்த ஒரு உரையாடலில் நம்ம அதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறது, அவர்கள் ஒருவரை ஒருவர் தீட்டாக எண்ணுகிற காரியம், ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்த நாட்கள், இதையெல்லாம் நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் பார்க்க முடிகிறது. அப்போ இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த சமாரியா என்று சொல்லப்படுகிற பகுதியாக பிரிக்கப்பட்டது இந்த 400 வருடங்களிலே நடந்த ஒரு மாற்றம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சமாரியர்கள் ஏன் இப்படி பார்க்கப்பட்டார்கள் என்று சொன்னால், இப்ப நம்ம பார்த்தோம், அசீரியருடைய நாட்களிலே இந்த இஸ்ரவேலர்கள் சிறையிருப்புக்குள்ளாக சென்றார்கள். அப்படி அவர்கள் சென்ற பொழுது
அசீரியர்களோடு திருமணம் முடிக்கிறார்கள். அசீரியர்களும் இவர்களும் இணைகிறார்கள். இப்படியாக வந்த சந்ததியார் சமாரியர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். மற்றபடி மற்ற 12 கோத்திரத்தில் உள்ளவர்களும் யூதர்கள், எபிரேயர்கள். அதுல குழுக்கள் இருந்ததையும் நம்ம பார்ப்போம் வருகிறதான நாட்கள்ல. பரிசேயர், சதுசேயர் இப்படிலாம் குழுக்கள் இருந்தார்கள். ஆனா இவர்கள் எல்லாரும் இந்த 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த சமாரியர்களிலும் இந்த 10 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் அசீரியர்களோடு கலந்தபடியினாலே இவர்கள் சமாரியர்கள் என்று சொல்லியே அழைக்கப்பட்டார்கள். ஆகையினாலே இவர்களோடு மற்றவர்கள், நாங்கள் தேவனுக்காக வாழ்கிறவர்கள், நாங்கள் யாரோடும் கலக்க மாட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் என்ன பண்ணல, பேசிக்கொள்வது இல்லை. இவர்களோடு ஒரு நல்ல உறவை வைத்து கொள்ளவில்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புவியியல் ரீதியான மாற்றத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இப்ப எல்லாமே அப்ப மாறிடுச்சா புவியியல் ரீதியா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை. இப்படி ஒரு சில விஷயங்கள் மாறினது, எல்லா விஷயங்களும் மாறல. இப்ப எருசலேம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பட்டணத்தை சொல்றோம். அப்ப அந்த பட்டணம் என்னவாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னா எருசலேமாக தான் இருக்குது. பெத்லகேம் அப்படின்னு ஒரு பட்டணத்தை நம்ம பழைய ஏற்பாட்டிலும் வாசிப்போம், புதிய ஏற்பாட்டிலும் அது அந்த பட்டணமாகவே தான் இருந்தது. கலிலேயா அப்படின்ற பகுதியை நம்ம புதிய ஏற்பாட்டில் அதிகமா வாசிக்கிறோம். அதை பழைய ஏற்பாட்டிலும் நம்ம சாலமோன் ராஜா காலத்துல அதை பார்க்க முடியும். அந்த கலிலேயா பகுதியில் இருந்த பட்டணங்களை அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா ஈராம் அப்படின்னு சொல்ற ஒருத்தருக்கு கிஃப்டா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இப்படி சொல்லலாம். ஒரு டவுட் கேட்கலாமா? ஓகே. இந்த 10 கோத்திரங்கள் வந்து அசீரியர்களுடைய இதுல போச்சு இல்ல? ஆமா. அப்ப இந்த 2 கோத்திரங்கள் சேர்ந்து யூதா வந்து அவங்கதான் பாபிலோனுடைய இதுல போனதுங்களா? இப்போ அசீரியர் ஒரு நிமிஷம், அசீரியர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த 10 கோத்திரங்களையும் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதே நேரத்துல அவங்க வந்து யூதாவில் இருந்த ஒரு சில பட்டணங்களையும் சிறைபிடித்திருந்தார்கள். முழுமையாக இந்த யூதா அப்படின்னு சொல்ற இந்த 2 கோத்திரத்துல இருந்த பட்டணங்கள் அசீரிய சிறையிருப்புக்குள்ளாக போகல. ஆனா ஒரு சில பட்டணங்கள் அசீரிய சிறையிருப்புக்குள்ளாக போயிருந்தது. ஆனா அது கரெக்டா எத்தனை பட்டணங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஆனா ஒரு சில பட்டணங்களை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அசீரியர்கள் அப்படின்னு சொன்னா யூதா தேசத்திலிருந்தும் பிடிச்சிருந்தாங்க, அந்த 2 கோத்திரங்கள் இருந்த இடத்துல இருந்தும். அதுல இப்போ எருசலேம் பகுதி இன்னும் ஒரு சில பகுதிகளை பிடிக்கிறதுக்கு தான் சனகரிப் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவை குறிச்சு நம்ம வாசிப்போம். அது யாருடைய நாள்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எசேக்கியா ராஜா யூதாவை ஆண்டு கொண்டிருந்த பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதை 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் ஏசாயா புஸ்தகத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துலன்னு நினைக்கிறேன், அங்க நம்ம வாசிக்கிறோம். ஏசாயாலையும் ஒரு 36, 37 அந்த அதிகாரங்கள் எடுத்து வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த சனகரிப் அப்படின்றவன் பிடிக்க வந்தது, இவன் வந்து ஒரு அசீரிய ராஜா தான். இவன் பிடிக்க வந்தது எது அப்படின்னு சொன்னா யூதேயா பட்டணமாகிய எருசலேம், அதை சுற்றி இருந்த ஒரு சில பட்டணங்கள். இப்ப இதை பிடிக்க வரும் பொழுதுதான் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவரிடத்துல போய் மண்டாடுறாங்க. அப்ப அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரே ஒரு தூதன் வந்து 1,85,000 பேரை கொன்று போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எல்லா யூதா பட்டணங்களும் அசீரியர்களால் கைப்பற்றப்படவில்லை. அவர்கள் அசீரிய சிறையிருப்புக்குள்ளே போகாமல் இருந்தார்கள். ஆனால் ஒரு சில யூதா பட்டணங்களும் அந்த நாட்களிலே அசீரிய சிறையிருப்புக்குள்ளே போயிருந்தார்கள். ஆனா இந்த இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற 10 கோத்திரத்தார் முழுமையாக அசீரியர்களுடைய சிறையிருப்பில் இருந்தார்கள். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இதுதான் நடந்துச்சு. அப்ப பாபிலோன் வரும் பொழுது அசீரியாவையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களையும் அழித்து விட்டு இவர்கள் ஒரு பேரரசாக வல்லரசாக என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஆட்சிக்கு வருகிறார்கள். அந்த சமயத்துல இந்த யூதாவும் முழுமையாக அழிக்கப்பட்டு சிறையிருப்புக்குள் போகிறது.
அதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஓகே, அப்ப நம்ம இன்னைக்கு 2 மாற்றங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். ஒன்று அரசியல் மாற்றம், இரண்டாவது புவியியல் ரீதியான மாற்றம். வருகிறதான நாட்களிலே நம்ம மீதி இருக்கிறதான 3 மாற்றங்களையும் பார்க்கலாம். பார்த்துவிட்டு நம்ம புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களை குறித்து பார்க்கலாம்.